இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. அ வைபே ரொம்ப என்ன சொல்றது? குளிர் அடிக்குதுங்க. ஊட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்காலமா மாறிடுச்சு. ஓகேங்களா? அதே நேரத்தில இப்போ புயல் வேற வந்திருக்கா, சரியான குளிர் தாங்கவே முடியல. வெளியில போய் நிக்க முடியல. அந்த அளவுக்கு குளிர். ஸோ இந்த இந்த மாதிரி நேரத்தில நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனசோர்வடையும். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தோணும். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம உடம்பு எப்படி ஃபீல் ஆகும்னா, ரொம்ப லேசினஸ்ஸா இருக்கும். ஸோ என்ன நம்ம செய்யணும்னா, மெயின் இதுக்கான ரீசன் வந்து என்னன்னாக்கா, செரோட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கு. நம்ம மண்டையில சுரக்கும். ஸோ அது வந்து சுரக்குச்சுன்னா, நம்ம ஹேப்பியா இருப்போம், பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ரொம்ப ஆர்வமா எல்லா வேலைகளும் செய்வோம். அது வந்து இந்த மாதிரி குளிர்காலங்கள்ல வந்து சுரக்காது. அதனால தான் லேசினஸ் ஆகுது. நம்ம நெகட்டிவா ஃபீல் பண்றோம். மனசோர்வு கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ மெயினா இந்த மாதிரி நேரத்தில நம்ம என்ன பண்ணணும்னா, விட்டமின் டி நமக்கு கிடைக்கணும். அதுக்கு சப்ளிமெண்ட் ஏதாவது விட்டமின் டி சப்ளிமெண்ட் டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம சாப்பிடலாம். ஏன்னா சூரிய சக்தி கம்மியா கிடைக்குது இல்லையா நமக்கு, இந்த மாதிரி மலை மாவட்டத்தில இருக்கிறனால. ஸோ அதனால விட்டமின் டி எக்ஸலன்ட் சோர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி மலை மாவட்டத்தில சூரிய வெளிச்சம் அதிகமா கிடைக்காது. ஸோ விட்டமின் டி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ம். அது போக நம்ம வந்து வீட்ல முடங்கி இருக்காம, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுறது, மார்க்கெட்ல போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரது, மக்கள பார்க்குறது, இந்த மாதிரி இருந்தா கூட லேசினஸ் இல்லாம பாசிட்டிவ் திங்கிங் வரும். 4 பேர பார்த்து பேசி பழகும் பொழுது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு முடங்கி வீட்லயே இருக்காம, வெளியில போய் 4 பேர பார்த்து இந்த மாதிரி நேரத்தில பேசிட்டு வர்றது, எக்சர்சைஸ் பண்றது, அதுக்கப்புறம் கோயில் கோயிலுங்களுக்கு போறது, இதெல்லாம் பாசிட்டிவான வைப தரும். ஸோ இந்த மாதிரி குளிர்காலத்தில நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லனாக்கா, விட்டமின் டி சக்தி அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்கள சாப்பிடுங்க. தேங்க் யூ. உங்க லைஃப் பாசிட்டிவா இருக்கும்.